ஹாய் காய்ஸ், எம்எம்என்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளோட யூடியூப் சேனல் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், இஷா கிராஃப்ட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கு பார்த்திங்கன்னா டாப்பு பர்கோலா ஒர்க்கு. சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16x8 சைஸ். அதில் எங்களோட கிளாஸ் எத்தனை கிளாஸ் நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 பார்ட்டாக போட்டிருக்கோம். நம்ம அதாவது 8.25 அடிங்கிறது ஒரே நீட்டமாக போட்டாச்சு. 16 வந்து 4 கிளாஸாக போட்டாச்சு. ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ஒரு கிளாஸ் இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே காடி எடுத்தாச்சு. காடி எடுத்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1 இன்ச்சு கிட்ட இறக்கிட்டோம். ஏன்னா எந்தளவுக்கு நம்ம அந்த காடி எடுத்து உள்ளே சொருகிறோமோ அப்போ தான் லீக்கேஜ் வராது. ஏன்னா பர்கோலா பொறுத்தவரை என்னென்னா மேலே தான் நம்ம டாப்பில் போடுறோம். லீக்கேஜ், பார்வைக்கு, எலிவேஷனுக்கு எல்லாம் நல்லா இருக்கலாம் போடுறோம். எப்போயுமே கிளாஸை பொறுத்தவரை என்ன செஞ்சிடக்கூடாது, கிளாஸை அப்படியே மேலே தூக்கி வச்சிடக்கூடாது. காடி எடுத்து ஃபர்ஃபராக, அதாவது எப்படி நீட்டாக எப்படி லீக்கேஜ் இல்லாமல் எப்படி செய்யணுமோ அந்தளவு கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி என்னாவது அது டேமேஜ், அதாவது கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். நோண்டுறதுக்கு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு டைமிங் இருக்கும். அது கொஞ்சம் சோம்பேறி தட்டாமல் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது லீக்கேஜ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து 3ஆவது கிளாஸ் நம்ம ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எம்எஸ் பைப்பு ஆல்ரெடி கஸ்டமர் போட்டு வச்சுருந்தாங்க. மட்டமே இல்லாமல் இருந்துச்சு பைப்பு டோட்டலாக வந்து மட்டமே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பர்கோலா போட்டிருக்கோம். எம்எஸ்ஸை பொறுத்தவரை என்னென்னா நம்ம செஞ்சு எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஃப்ரேம் எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் போடுவோம், எம்எஸ்ஸாக இருந்தாலும் போட்டுருவோம். மேக்ஸிமம் பர்கோலா பொறுத்தவரையும் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம பைப்பு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு போட்டிருக்கோம். இது ஆல்ரெடி கஸ்டமர் அவங்க போட்டிருந்தனால எல்லா பைப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நேர் இல்லாமல் போயிடுச்சு. டோட்டலாக ஃபுல்லாகவே நேர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு மட்டும் நாங்கள் எடுத்திருப்போம். அது பார்த்தா தெரியும், நான் அடுத்ததில் சொல்கிறேன் நான். இது வந்து மொத்தம் 4, அதாவது இது 4ஆவது கிளாஸு. 4ஆவது கிளாஸு. இதோட அகலம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அடி போட்டோம். ஏன்னா அளவு நம்ம டிவைடிங் பண்ணுறதுல எந்தளவு டிவைடிங் பண்ணுறோமோ அதுக்குலாம் டிவைடிங் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அகலம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4.25 கொடுத்துருந்தோம். மிச்ச கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 அந்த சைஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 அடி இது மட்டும் நீளம் வந்துருச்சு அப்படியே டோட்டலாகவே. கிளாஸ் திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 12mm போட்டிருக்கோம். கிளாஸ் 12mm கிளாஸ் அதோட திக்னஸ் போட்டிருக்கோம். டஃபன் கிளாஸு, ஸ்கைங்கோபின் கிளாஸ் நம்மளுக்கு. லாஸ்ட் கிளாஸு இது நீளம். என்ன காரணம் பார்த்தா தெரியும். ஏன்னா கரெக்டாக அங்கிட்டு வந்து நம்மளுக்கு 3 பாந்துன்னு போட்டிருந்தோம். 3ஆவது பைப்பில் உட்கார்ற மாதிரி. இது வந்து 4ஆவது பைப்பு. அது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 5 பைப்பு கொடுக்குறனால டோட்டலாக அது நீளமாக ஜாஸ்தியாக போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி அந்த பைப்பு வந்து நாங்கள் கட் பண்ணியிருந்தோம். ஒரு பைப் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு மேலே ஏறிடுச்சு. அப்புறம் ஒரு பைப்பு மட்டும் கஸ்டமர்கிட்ட சொல்லி அந்த ஒரு பைப்பு, ஏன்னா எல்லா பைப்பையும் கட் பண்ண முடியாது, கஸ்டமர்கிட்ட ஒரு பைப் மட்டும் கட் பண்ணி போடுறேன்னு சொன்னோம். சரி அப்படின்னு ஓகேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிட்டோம். கரெக்டாக என்ன செய்யணும், சிலிக்கானே நல்லா சேஃப்டியாக அடிக்கணும். எந்தளவுக்கு அது தெளிவாக அடிக்கிறோமோ அதை கொண்டு தான் அது நல்லாயிருக்கும். டேப் வந்து கரெக்டான முறையில் என்ன செஞ்சிட்டோம், அந்த டேப்பை ஒட்டிட்டு சிலிக்கான் அடிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா வேலைக்காரங்களும் அப்படி தான் செய்வாங்க. நாங்கள் தான் அப்படி செய்கிறோன்னு நாங்கள் சொல்லலை. எல்லா வேலையும் என்ன செய்யணும், கரெக்டான முறையில் புதுசாக செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் இப்போ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்காண்டி தான் நாங்கள் டோட்டலாக அந்த எல்லா வீடியோ என்னென்ன நாங்கள் செஞ்சுருக்கோன்னு அந்த வீடியோ டோட்டலாகவே போட்டிருக்கோம். டேப்பு அது மாதிரி என்னென்னா டபுள் சைட் டேப் ஒட்டிக்கணும். ஒவ்வொரு பைப்லையும் என்ன செஞ்சிடணும், டேப் ஒட்டணும். இல்லைனா கிளாஸில் நம்ம ஏறும்போது என்ன ஃபிட்டிங் ஏறும்போதே என்னென்னா சவுண்டு கேட்கும். அது ஒரு மாதிரி வைப்ரேட், அதாவது பள்ளின்னு அப்படி அந்த கண்ணாடி உடஞ்சா என்ன சவுண்டு கேட்குமோ அந்த சவுண்டு டோட்டலாக வந்து நம்மளை கேட்கும். அப்போ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் என்ன செய்கிறது, பைப்பில் டோட்டலாக வந்து அந்த டேப்பு நம்ம டபுள் சைட் டேப் என்ன செஞ்சுக்கணும் ஒட்டிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. கஸ்டமர் இதை பார்த்தா கூட சரி, வேறு யாராவது போட்டால் கூட சரி, அவங்கள்ட்ட இது மாதிரி என்ன செய்கிறது, இந்த வீடியோ காமிச்சு இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட என்ன செய்கிறது, இந்த மாதிரி டேப் ஒட்டி போடுங்க. ஏன்னா சிலவங்க பார்த்திங்கன்னா ஒரு பைப் போடுவாங்க, மீதி லாஸ்ட்டு என்ன செஞ்சுருவாங்க 3 பைப்பு ஒன்று தள்ளி போடுவாங்க. அதாவது நான் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் நான் கம்ப்ளைண்ட் சொல்லலை, எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல. சில பில்டிங்கில் நான் பார்த்துருக்கேன், அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஏன்னா வேலையை பொறுத்தவரை என்ன செய்கிறோம், அதுக்கு உண்டான காசை வாங்குகிறோம், தெளிவான முறையில் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அது வேலை அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நம்மளும் செஞ்ச திருப்தி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக டோட்டலாக என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக ஃபுல்லாக ஒர்க்கை முடிச்சிட்டோம். பாருங்கள், டோட்டலாக எல்லா பைப்லேயும் நாங்கள் டேப் ஒட்டியிருக்கோம். எல்லா பைப்லேயும் டேப் ஒட்டி கரெக்டான முறையில் சிலிக்கான் அடித்து எல்லா கிளாஸ் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே செவுத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் நாங்கள் ஃபுல்லாக பூசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்னு ஆரம்பத்துலேயே நாங்கள் சொல்லிட்டோம்.
பூசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி கண்டிப்பாக, ஏன்னா அப்போ தான் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, ஓகே அதேமாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாக ஏறினாலும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது அந்த பைப்பு சொல்லியிருந்தோம்ல, இந்த பைப்பு தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை நாங்களே என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணி கீழே இறக்கி ஓரளவு டாக்காக போட்டோம். பூசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியாது, ஓரளவு நல்லாயிருக்கும் அது. அடுத்து பார்க்க போகிறது நம்ம கேட்டு ஒர்க்கு. கேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 1.25க்கு 1.25 ஃப்ரேம் போட்டிருந்தோம் ஃபுல்லாகவே. கேட்டோட ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேமும் 1.25, கேட்டோட ஃப்ரேமும் 1.25 போட்டிருந்தோம். உள்ளே உள்ள பைப் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பைப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 3/4க்கு 3/4 வெர்டிக்கல் பைப்பு. சீட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 1.5 போட்டிருக்கோம். 2 mm தான் போடுவோம், இது 1.5 போட்டிருக்கோம் நம்ம திக்னஸோட திக்னஸ்ஸு. கஸ்டமர் ஏன்னா ரேட்டு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்டிருந்தாலும் என்னது பைப்போட இது எல்லாமே குறைச்சாச்சு. இது மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா 1.5 பைப்பு அதிகமாக போட்டிருப்போம், மாடல்ஸ் போட்டிருப்போம், ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதிலலாம் பார்த்திங்கன்னா 1.5 போட்டிருக்கோம். ஆனால் கஸ்டமர் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்டனால நம்மளுக்கு டோட்டலாக இது போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு டாப் பைப்பு எப்பயும் போல் 2 இன்ச்சு. லைனர் பார்த்திங்கன்னா 5.8 போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க பட்ஜெட் இதுவும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கேட்டாங்க, சரின்னு சொல்லி இது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், லைனர் வந்து 5.8 போட்டாச்சு. போஸ்ட் வந்து 1.25 போஸ்ட்டு, நம்ம அதிகமாக பிஞ்சு போஸ்ட் வச்சுருக்கோம், இது டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. டாப் பைப்பு டோட்டலாக இதோட ரன்னிங் ஃபிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24 அடி தான் இது டோட்டலாக வந்துச்சு. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யறது, இன்ஸ்டாகிராமில் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்க போது நம்ம எலிவேஷன் பால்கனி டோட்டலாக வந்து டாப் வந்து 2 இன்ச்சு பைப் கொடுத்துருக்கோம். ஸ்பிகர்டு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வீடியோவில் 6 இன்ச்சு இருக்கும், 4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். கண்ணாடி பார்த்திங்கன்னா 12 mm டிசைன், இந்த டிசைன் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்தராக எங்களோட வீடியோ என்ன செஞ்சுருங்க ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. இந்த வேலையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்களோட வீடியோ அடுத்தடுத்து பார்க்கணும் என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தால் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட வீடியோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க அடுத்தடுத்து என்ன செய்யுங்க பாருங்கள். வேலையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அதில் எங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் செஞ்சுருக்கோம், அதை மாற்றிக்குவோம். உங்கள் வேலை விஷயம் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லுவோம். நாங்கள்